எனக்கு தெரியல நீங்களாம் எப்படி தான் குவைத்தில் பங்காளி கிட்ட ஹேர் கட் பண்ணுறீங்கன்ட்டு. என்ன ஆச்சுனாக்கா, எப்பவுமே நான் லீவுக்கு வெளியே போனாக்கா நைட்டு வரும்போது நான் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துடுவேன். அங்கே நம்ம தமிழ் ஆளுங்க, ஸ்ரீலங்கா ஆளுங்க இருப்பாங்க. அவங்க நம்ம சொன்ன மாதிரி சூப்பராக வெட்டி விடுவாங்க. லாஸ்ட் டைம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஹேர் கட் பண்ண முடியல. நான் வீட்டுக்கு ரூமுக்கு கிளம்பி வந்துட்டேன். அப்புறமா பார்த்துக்கலான்ற மாதிரி. இங்கே கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது. மண்டையில் ஸ்வெட் ஆகுது. எனக்கு பயங்கர இரிட்டேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஹேர் கட் பண்ணலான்ட்டு பங்காளி கிட்ட கிளம்பி போயிட்டேன். அங்கே போயிட்டு அவன்கிட்ட இப்படி இப்படி வெட்டுறான்னா அவனும் சரி சொல்லிட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டான். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் சொன்ன அளவுக்கு மேலே வெட்ட ஆரம்பிச்சிட்டான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு மயிரே இல்லை. விட்டுன்னு தான் இதையும் சீவி தள்ளிட்டு இருப்பான். அப்புறம் நான் கஜினி சூர்யா மாதிரி தான் சுற்றிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. என் மண்டைக்கு செட் ஆகுது 4-5 ஹேர் ஸ்டைல் தான். அதுலேயும் மண்ணை வாரி போட்டான். இதில் ஹைலைட்டே என்னென்னா, எனக்கு தெரிஞ்சிச்சு இது நம்ம சொன்ன மாதிரி இல்லை அப்படின்ட்டு என் ஃபேஸ்லாம் பயங்கரமாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த மூமெண்ட்டை நான் வீடியோ கேப்சர் பண்ணிட்டுருக்கேன். அவன் அதை பார்த்துட்டு வீடியோவில் நான் சூப்பராக ஹேர் கட் பண்ணேன்னு சொல்லு அப்படின்னா கூச்சமே இல்ல. எனக்கா சரியான காண்ட் ஆயிடுச்சு.